நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி. பயிர் மதிப்பீட்டு காலத்தின்படி 2024-25 அரிசி உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளிய இந்தியா முதலிடம் பிடித்ததாக மத்திய வேளாண் மந்திரி திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். உலக மக்களின் பாதிக்கு மேற்பட்டோரின் அடிப்படை உணவாக அரிசி இருப்பதால் அதன் உற்பத்தி உலக பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை அரிசி உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு விவசாயிகளின் வாழ்வாதாரம், கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதி வருமானத்திற்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது. நாட்டின் பொருளாதாரத்தையும் உலக சந்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டையும் வலுப்படுத்துகிறது. சுதந்திர இந்தியாவின் தொடக்க காலத்தில் அரிசிக்காக வெளிநாடுகளிடம் கையேந்தும் நிலை இருந்தது. பசுமை புரட்சியை தொடங்கி தற்போது அரிசி உற்பத்தியில் தற்சார்பு அடைந்ததும் இன்றி உபரி உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை பெருக்கும் நிலைக்கு உயர்ந்துவிட்டோம். இதனால் உலக பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக அரிசி உள்ளது. தற்போது அரிசி உற்பத்தியில் மற்றொரு மைல்கல்லாக உலக நாடுகளின் அரிசி உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. டெல்லியில் நடந்த வேளாண் மாநாட்டில் மத்திய வேளாண் மந்திரி சிவராஜ் சிங் சவுகான் கலந்து கொண்டார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு 25 பயிர் வகைகளின் 184 புதிய விதை வகைகளை அறிமுகப்படுத்தினார். அப்போது அவர் அரிசி உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி மிகப்பெரிய அரிசி உற்பத்தி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரிசி உற்பத்தியில் நாம் தற்சார்பு அடைந்ததும் இல்லாமல் 2024-25 பயிர் மதிப்பீட்டு காலத்தின்படி சீனாவை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்துள்ளோம். சீனாவின் 14.528 கோடி டன் அரிசி உற்பத்தியை காட்டிலும் 15.018 கோடி டன் அரிசி உற்பத்தி அடைந்துள்ளோம். இதனால் உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக மாறியுள்ளோம். உணவு பற்றாக்குறை கொண்ட நாடாக இருந்த இந்தியா தற்போது உலகிற்கு உணவளிக்கும் நாடாக மாறியுள்ளது. இதன் மூலம் புதிய பசுமை புரட்சி காலத்தை எட்டப்பட்டது என்றார். புதிய அதிக மகசூல் தரக்கூடிய விதை வகைகள் பயிர் உற்பத்தியை உயர்த்துவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும். இந்த புதிய விதைகள் விரைவாக விவசாயிகளிடம் சென்றடைய உத்தரவிட்டுள்ளேன் என்றும், பருப்பு மற்றும் எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவை சுய நிறைவு அடைய செய்ய விவசாய விஞ்ஞானிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.